எப்படியெல்லாம் வாழ்வ தெரியுமா? 14 லோகத்தில் சிறுப்பாக மங்களித்தோடு பூவோடு பொட்டோடு என்றுக்கு நிலைத்திருப்பாய் என்று வாழ்த்துகிறேன் தேவி. மாங்கல்யத்தோடு பூவோடும் பொட்டோடும் சுகத்தோட வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னா இந்த வையகத்தில் எப்படிங்க நாங்க ஒரு ஆடே கோடி காலம் வாழ்வது? நம்மளுக்கு பின்னால் நம்மளுடைய பெயரை சொல்லி ஒரு ஆண் குழந்தையே பெண் குழந்தையே கிடையாது. என்னை கண்ட மக்கள் எல்லாம் நகைக்கிறார், ஏழிலும் பேசுறார், பார்த்து நகைக்கிறார், பரிகாசம் பேசுறாங்க. அதனால எனக்கு குழந்தை வர வாங்க, இன்னைக்கு நான் வெள்ளிங்கிரி போறேன், வாங்க வெள்ளிங்கிரி போய் குழந்தை வர வாங்கிட்டு வர ஒன்னானப்பட்ட பரமேஸ்வரன் கிட்ட. தேவி, நம்மளுக்கும் வயதாகிவிட்டது, இதுக்கு மேற்பட்டு 60க்கு 60 போச்சு, 60க்கு 60 போச்சு, குறுக்கு 20 போச்சு, 20 வருஷம் தான் இருக்கு. வயசான காலத்துல பிள்ளை பத்திட்டு என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க? என்ன செய்ய போறோம்? நான் சாவறதுக்குள்ள எனக்கு ஒரு பிள்ளை வேணும். அப்படியா? அதற்கு ஒன்று வழி இருக்கின்றது, இதை சொல்லுகிறேன். சரி. குழந்தை வர வாங்க போலான்னு சொன்ன உடனே இங்க அவ குழந்தை வேணும் வேணும்னு ராவடி அதிகாரமா பண்ற, இப்படி எல்லாம் குழந்தை குழந்தைன்னு அடிச்சுட்டு கிடக்குறீங்க. அங்கேயே போகணும் வெள்ளிங்கிரிக்கு, இங்கேயே குழந்தை இருக்குதுன்னு சொன்னீங்களே, எங்க குழந்தை இருக்குது? உனக்கு மைந்தன வேணும் என்று சொன்னா மண்ணால பதவம் சேர்ந்து நான் தருகிறேன். ஓ, செஞ்சு தரீங்க. கேளுங்கய்யா நாயத்தை, நான் குழந்தை இல்லைன்னு கேக்குறேன், இந்த பாவி மனுஷன் என்ன செஞ்சு தர? மண்ணால புதவை செய்து கொடுக்கிறேன். மண்ணால மண்பதுமே எங்க தேவி? அட மண்ணால மண்பதுமே என்ன தாயன்று கூப்பிடுமா? அட மண்ணால பதுமை செஞ்சு தரேன்னு சொல்றீங்க. மண்பதுமை மண்ணால மண்பதுமை செஞ்சு என் கையில கொடுத்தா நான் இடுப்பு மேல தூக்கி உட்கார வச்சா மழை பெஞ்சா கரையும். ஆசைக்கு எடுத்து கொஞ்சிக்கோ, வேணுங்கும் போது எடுத்து கொஞ்சிக்கோ, வேணாங்க போது வெளியே வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. ஏண்டி வேணுங்கும் போது கூட எடுத்து கொஞ்சிக்கலாம், வேணாங்க போது வெளியே தூக்கி வச்சிடலாம். மழை பெஞ்சா அந்த மண்பதுமை கரைஞ்சு போயிருமா? மண்ணா போயிடும். அந்த கரைஞ்சாதான் கரைஞ்சிட்டு போகுது. சரி, என்ன அந்த பதுமையாகப்பட்டது என்ன தாயார் என்று அழைக்குமா? என்ன ஆசையாக அம்மானு தான் கூப்பிடுமா? பால் தான் குடிக்குமா? மண்பதுமையாக செய்தா மழையாக பொழிந்தா மண்ணாக கரைந்து விடும் இப்படிங்கிறா சொல்லுகிறேன். இந்த பிள்ளைல எனக்கு வேணாம், வாங்க குழந்தை வரத்துக்கு போலாம். அப்படியா? இன்னொரு பிள்ளை இருக்குதா? போட்டு
பிள்ளைகள் இருக்கிறாள் பார்த்தியா? நாத்தரா பிள்ளை, உங்க தங்கச்சி அக்கா பிள்ளைங்க. காத்தி பிள்ளை நான் கொண்டு வரேன். நீ எடுத்து விளையாடுங்க. காத்தி பிள்ளை இருக்கிறா, நங்கை பிள்ளை இருக்கிறா, இதெல்லாம் எடுத்துட்டு வர வேணுங்க போது கொஞ்சம் அப்படி. ஆமா ஆமா, வீதியில விளையாடிட்டோம் அப்படின்னு சொல்றாருமா. சாமி அந்த நாத்தி பிள்ளை எடுத்து வந்தா அவன் காத்துக்கு தான் பிள்ளையா. நீ நான் சொல்லு. நாத்தி பிள்ளை இருக்கிறா, நங்கை பிள்ளை இருக்கிறா, எடுத்துட்டு வந்து தரேன், நீ வச்சுக்கோன்னு சொல்றாரு. வளர்த்தியோ அப்படிங்கிறாரு. சரிம்மா. நாத்தி பிள்ளை தான் தூக்கிட்டு வந்து வளர்த்துற அவரு சொல்ற மாதிரி நமக்கு பிள்ளை இல்லாத குறை அந்த குழந்தைய வச்சு பாத்துக்கிறோம் சொல்றாரு. அவன் கேக்குறோம், அந்த குழந்தை கேக்குறதெல்லாம் வாங்கியும் கொடுக்குறோம். வாங்கி கொடுக்குற வரைக்கும் நமக்கு பிள்ளை. கொஞ்சம் பெருசானோ நீ வாங்கி கொடுக்குற வரைக்கும் நமக்கு பிள்ளை. அதுக்கு மேல கண்டோம் இல்ல நாம அம்மானு கூப்பிடுவான். ஆமா, அவன் அவனை பெற்ற அந்த குழந்தையை பெற்ற தாய் வந்தா அம்மானு போயிருவான். நாம உட்காந்துட்டு அழுவணும், மூளையில தான் அழுவணும் நம்ம. சரிம்மா. எனக்கு நாத்தி பிள்ளையும் வேணாம், எனக்கு நங்கை பிள்ளையும் வேணாம், கைலங்கிரிக்கு வரீங்களா இல்லையா? சொல்றேங்க. ஓட்டு போட்டியா? அடி உனக்கு தோட்டி பிள்ளை எப்படி தெரியுமா? உனக்கு தோட்டி பிள்ளை நான் கொண்டு வரேன், உனக்கு துணையாக வந்து புரியும். தோட்டி பிள்ளையா? உண்மைதான். ஏங்க நாத்தி பிள்ளை வேணான்னு சொன்னேன், நங்கை பிள்ளை உங்களுடைய உறடு பிறந்த சரி சகோதரிகள் அதிக பிள்ளைகளையே வேணான்னுட்டேன். கடைசியில தோட்டி பிள்ளை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் புத்தி கித்தி கெட்டு போச்சா இல்ல பைத்தியம் தான் புடிச்சுக்கிச்சா? தோட்டி பிள்ளை எடுத்துட்டு வரதெல்லாம் சரிதான். அந்த தோட்டி பிள்ளை எடுத்துட்டு வந்த என்ன செய்வான் தெரியுமா? என்ன செய்வான்? ஓட்டு போட்டியா? ஐயா கல்ல குடிப்பான்னு அவன் கண்டபடி ஆடுவாரு.
தோட்டி பிள்ளை எடுத்து வந்து வளர்த்திக்கோ எடுத்து கொடுக்கறேன்னு சொல்றீங்க. அந்த தோட்டி பிள்ளை எடுத்து கொடுக்கறதெல்லாம் சரிதான். அவங்க அப்பா இங்க வா. ஏப்பா நான் பெக்கிற பிள்ளையா இருந்தா என்ன மாதிரி வட்டி கூடும், காசு பணத்துல குறை இருக்காது. அந்த தோட்டி பிள்ளை எடுத்துட்டு வந்தா அவன் சாயங்காலம் கண்டா ஒரு கோட்டை கடைக்கு போய் போதையை போட்டுக்கிறது. இப்படி வீதியில பணம் தூக்கிட்டு போகும்போது போனதுக்கு முன்னாடி ஆடுறது ஆடுவாங்க. சரிம்மா. அவன் கல்லா குடிப்பான், கண்டபடி ஆடுவான். அவன் சாராயத்தை குடிச்சுட்டு எந்த கிரியரை கண்ட பக்கம் 4 பக்கம் போவான். 4 சண்டை எழுத்துக்கிட்டு வருவான். இந்தாண்ட போவான், இந்தாண்ட 2 சண்டை போதையில எழுத்துட்டு வருவான். வீதியில போய் யாரையாவது பிடிச்சி அடிச்சுட்டு அந்த சண்டையெல்லாம் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல விடுவான். இது நமக்கு தேவையா? இந்த பிள்ளைகள நடுகட்டுல விழுவான். அங்க மண்டை உடஞ்சு கிடப்பான். அவனை போய் நாம தூக்கணும். அந்த பிள்ளையெல்லாம் எனக்கு வேணாம். வேற ஓட்டு போட்டியா? ஏகாலி பிள்ளையா? எடுத்து வளர்த்தம்மா. ஏகாலி பாட்ட புண்ட பிள்ளை இருக்குது. உண்மைதான். பாட்டா புண்ட பிள்ளை, ஏகாலி வீட்டு பிள்ளை எடுத்து தர வளர்த்துக்கோன்னு சொல்றீங்க. ஏங்க ஏகாலி வீட்டு பிள்ளையா 4 கோயிலுக்கு போகும், வந்து மாத்து துணி போடும், செத்தா பணம் தோக்கணும், குழியில போய் பந்துலாம் துணி கட்டும். ஒரு செத்து போன பணத்துக்கு முன்னாடி போய் அங்க போற கோடி துணி எல்லாம் இருக்கும். நாம வீட்டுல எடுத்து வந்து வளர்த்தனா அதுக்கும் அதே புத்தி தான் வரும். ஆமா. எனக்கு சொந்தம் ஏங்க இத்தனை 4 வகையான பிள்ளை சொன்னீங்க. இந்த 4 வகையான பிள்ளையும் எனக்கு வேணாம். எனக்கு சொந்த பிள்ளை தான் வேணும். நம்ம சொந்த பிள்ளை தாங்க கேக்குறாங்க. அப்படியா? சொந்த பிள்ளைங்கிறாய, நம்மளுக்கோ வயதாகி விட்டது, எப்படி கிடைக்கும்? சொந்த பிள்ளைன்னு சொல்ற. சொந்த பிள்ளை இருந்தா என்னாடி செய்யும் அப்படின்னு கேக்குறீங்க. ஏங்க என் வயிற்றிலே எனக்கு அங்கத்திலே கருதரித்து ஒரு சொந்த பிள்ளை பிறந்தா நம்மளுக்கு எப்படி தெரியுமா இருக்கும்? அவன் நமக்கு என்ன செய்வான் தெரியுமா? தமிழ் படுத்திருந்தா
பண்ணுவான்னு கேக்குறீங்க. ஆமாமா. எனக்கு சொந்த பிள்ளை இருந்தா நான் தலைவலின்னு பழுத்து இருந்தா எனக்கு தைலத்தை தடவி அவன் மடி மேல என் தலைய வைத்திருப்பான். ஆமாமா. ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்குமா? ஆமா. ஒரு தண்ணி தான் காயாச்சு கொடுப்பாங்களா? ஒரு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு கொடுப்பாங்களா? இல்ல பால் தான் கொஞ்சம் சுட வச்சு கொடுப்பாங்களா? ஆமாமா. நான் பெற்ற பிள்ளை இருந்தா எல்லாமே செய்யுமா? அம்மா படுத்து கிடக்குது பாவம் அப்படியே செய்யும். அது மட்டுமல்ல, நான் நான் காலத்துல வரும் காலத்துல நான் செத்து நல்லும் நாம் அடிந்தா எனக்கு ஊரூரா செய்தி சொல்ல பிள்ளை உண்டு. போய் சொல்லிட்டு ஒரு அம்மா செத்து போச்சு. ஆண்டு நல்லோம் நாம் அடிந்தா எனக்கு கடைசியில கானகர சுடுகாட்டுல எனக்கு மண்ணு தள்ள பிள்ளை உண்டு. அந்த கானகர போக மட்டும் யாரும் வந்தாலும் வர்றீனாலும் என்ன கைப்பணமா தூக்கிட்டு போவான். நாகமர சிமிரு வெட்டி 4 முகம் தேர் கட்டுவான். அந்த மூங்கமாறு சிமிரு வெட்டி எனக்கு 3 முகம் தேர் கட்டுவான். இப்படி எல்லாம் என் மகன் செய்வா. சொந்த பிள்ளை இதுக்குதான் எனக்கு சொந்த பிள்ளை வேணும். இதுக்குதான் சொந்த பிள்ளை வேணும் 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 வேணும். ஆமா ஆமா. அரசே எப்படியா நான் கேக்குறது? ஒருத்தி அப்ப பிள்ளையே இல்லாத போட்டு நினைக்கிறீங்களா? அக்கோய் அக்கோய் உக்காருக்கா வாக்கா யாக்கா. சரி சரி சரி. இப்படி சொந்த பிள்ளை இதையெல்லாம் செய்யும். எனக்கு சொந்த பிள்ளை வேணும் வேணும். என்னோட கைலங்கிரி வாங்க வெள்ளிங்கிரி வாங்க. அந்த ஒன்னாலப்பட்ட பரமேஸ்வரனை போய் கண்டு கடோரமான தவத்தை செய்து நம்மளுடைய தவத்தை மெச்சித்து அவர் நமக்கு மனமிறங்கி குழந்தை வரம் கண்டிப்பாக கொடுப்பார். அப்படி குழந்தை வரம் கொடுத்தால் ஆச்சு, இல்லை என்றால் எனக்கு குழந்தை வரம் கொடுக்க மறுத்தால் அந்த சிவபெருமான் பாதத்திலே நான் மாண்டு மடிந்து விடுவேன். அப்படியா? ஆமா. ஒரு காலமும் முடியாத கைலாங்கரைக்கு செல்ல வேண்டும் இப்படிங்கிறா. ஆமா. ஏங்க இங்க 2 பேரும் நம்ம பிள்ளைகளை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஊசி போறதுக்கா? என்ன மாடா? மாடா எதுக்கு? ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னவா இருக்கும்? அப்படியா? பார்க்கலாமா? போய் பார்க்கலாமா? யார் வராங்கன்னு பார்க்கலாம்.